ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து ஆரி ஒர்க் டேசல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இன்னொரு டிசைன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு 2, 3 போட்டிருப்போம். இது நம்ம வெறும் சிங்கிளாக வந்து எடுத்து நம்ம எப்படி வந்து இது டேசல்ஸ் பண்ண போகிறோன்றது தான். இது வந்து ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் நீடில்ல வந்து டபுளாக வந்து த்ரெட்டும் கோர்த்துருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேப் வந்து ஏற்கனவே வந்து மார்க் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இது ஒரு இந்த ஷேப் உங்களுக்கு வேணும்னா, நம்ம ஒரு பேங்கிள் அளவுக்கு நம்ம வரும் மார்க் பண்ணிவிட்டு, அதுக்குள்ளே வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இன்னும் பெருசா வேணும்னாலும், இந்த சைஸை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. நான் இத அப்படியே வந்து கொஞ்சம் ரவுண்டா அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நானு. இது வந்து சிங்கிளா நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம வந்து 4ஆ நம்ம பண்ணுவோம் இல்லையா? அது தேவைப்படாது நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இத அப்படியே எம்மிங் பண்ண போறோம். நான் நீடில்ல வந்து த்ரெட்ட வந்து நம்ம எம்மிங்க்கு வந்து எப்படி த்ரெட்ட வந்து எடுத்து நாட் பண்ணிப்போமோ, டபுளா கோர்த்து 2ஆ கோர்த்து நாட் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு, சேம் இந்த கலர்லேயே நீங்க வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாரி மடிச்சுக்கோங்க. இந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் நல்லா மடிச்சிருக்கணும். மடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எம்மிங் பண்ண வேண்டியது தான். நம்ம நாட் பண்ணிக்கணும் அந்த லாஸ்ட் எட்ஜஸ்ல. பண்ணிட்டு நீங்க இந்த மாரி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நான் அந்த டிசைன் எதுக்குள்ள வரலையும் நான் பண்ணியிருக்கனோ, இன்னும் நீங்க கொஞ்சம் கிளாத் கூட விட்டுடலாம். உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாரி இத நீங்க பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா நான் நீடில வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எம்மிங் பண்ணிக்கிறேன் நானு. ஸோ இது ஒரு மெத்தட் இது டேசல்ஸ்ல. நமக்கு ஈஸியா நம்ம ஒரு கொஞ்சம் பண்ணி குடுக்கணும்னா, கொஞ்சம் அவங்களுக்கும் கிராண்டா தெரியணுன்றதுக்காக இந்த மாரியும் நீங்க ட்ரை பண்ணி குடுக்கலாம். ஸோ இது ஈஸி மெத்தடு. ஸோ இதனால நம்ம வந்து டேர்சல்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து போடல. ஸோ இப்ப தான் நான் கொஞ்சம் போடுறேன். சரி இனி கொஞ்சம் நம்ம டிசைன்ஸ்லாம் என்ன டிசைன்ஸ்லாம் நம்ம போட்டு குடுக்குறோமோ, அத வீடியோஸ் வந்து போடலான்ட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த எட்ஜஸ் ஃபுல்லுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து எம்மிங் பண்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு எடிட்டிங்கும் இருக்காது. நமக்கு ஸ்பீடும் கிடையாது. நான் பொறுமையாவே இதில வந்து நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இந்த மாரி எம்மிங் பண்ணி, இந்த த்ரெட்டையும் இழுத்துக்க தேவையில்ல. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்றோம். லாஸ்ட்டு தான் நம்ம வந்து நல்லா இழுத்து குடுக்க போறோம். ஸோ ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸா இருக்கும். ஏன்னா வந்து இப்ப தான் நீங்க வந்து டர்சில்ஸ்லாம் நெறைய பண்றீங்கன்னா, இந்த மாரி மெத்தட்லாம் ஒவ்வொரு மெத்தட்ல நம்ம ட்ரை பண்ணலாம் நம்ப. ஸோ என்னுடைய சேனல் நீங்க புதுசா பார்த்ததுனாலும் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமா எம்மிங் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் நீடில் எப்படி வந்து உட்டு எடுக்கிறேன் அப்படின்றதும் நல்லாவே வீடியோல தெரியும். ஸோ நீங்க கவனிச்சீங்கனாவே புரியும் ஓரளவுக்கு. ஸோ அந்த எட்ஜஸ்லாம் வந்து கரெக்ட்டா நம்ம ஃபுல்லா அந்த ஷேப்புக்கு ஏத்த மாரியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எம்மிங் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இதுக்குள்ள வந்து சில பேர் நம்ப ஜுமுக்கா இருக்கு இல்லைங்களா? பிளாஸ்டிக் ஜுமுக்கா அதையுமே வச்சு பண்ணுவாங்க. நம்ம வந்து அது பண்ண தேவையில்ல. நம்ம ஓரளவுக்கு கிளாத்த வச்சு உள்ளார பஞ்சிங்கா வச்சாவே போதும். இல்லன்னா காட்டன் இருக்கு இல்லைங்களா? நம்மளுடைய காட்டன் வந்து இருந்துச்சுன்னா, காட்டன்னா காட்டன் பஞ்ச் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வச்சு நீங்க உள்ள வந்து ஸ்டிச் பஞ்சியா வச்சுட்டீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். நீங்க கிளாத் வைக்கணும்னு அவசியம் இல்ல. சப்போஸ் கிளாத் வந்து நமக்கு அந்த காட்டன் இல்லன்னா, நீங்க கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது உள்ள கிளாத் தான் யூஸ் பண்ணேன். நம்ம வேஸ்ட் கிளாத் இருக்கும் இல்லையா? நமக்கு ப்ளவுஸ் பீஸு, கட்டிங் பண்ண இதெல்லாம். ஸோ அத வச்சு நம்ம உள்ள வந்து அப்படியே பஞ்சியா நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க கடைசி வரலையும் பாருங்க. அப்ப நான் வந்து என்ன வச்சேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் முடிக்க போறேன். கொஞ்சம் கொஞ்சமா நான் எம்மிங் பண்ணிட்டு, லாஸ்ட் தான் நம்ம வந்து இழுக்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான். ஒரு டைம் வந்து நம்ம எம்மிங் பண்ணி அத முடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டோன்னா, நீங்க அப்படியேவும் வந்து ப்ரெஷர் குடுக்கலாம். நீங்க கடகடன்னு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க பொறுமையாவே பண்ணுங்க. ஏன்னா நமக்கு இந்த த்ரெட் எல்லாம் கொஞ்சம் சிக்கலாகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் கவனிச்சு நம்ம பண்ணணும் நம்ப. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே வந்து நான் பண்ணி முடிச்சுட்டேன். உங்களுக்கு வீடியோல பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இழுக்கிறோம். நம்ம எம்மிங் பண்ணோம் இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இழுங்க. கொஞ்சம் பார்த்து இழுங்க கவனமா. ஆனா நமக்கு வந்து மிஷின் த்ரெட்டுன்றதுனால நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. கொஞ்சம் கொஞ்சமா இழுங்க. நீங்க கை வச்சு அந்த கட்டவிரல் கொஞ்சம் அழுத்துனீங்கன்னா, நல்லாவே கொஞ்சம் இழுத்து குடுக்கும். உள்ள வந்து நமக்கு அந்த ஷேப் வந்து ரவுண்டா கிடைக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இதுக்குள்ள நம்ம வந்து இந்த மாரி கிளாத் இருக்கு இல்லையா? ப்ளவுஸ் கிளாத்லாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கட் பண்ணி அத அப்படியே வந்து குடுக்க போறோம். ஸோ இந்த மாரி தான் நான் குடுப்பேன். ஸோ நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு, அத வந்து நம்ப கைய வச்சு நல்லா ஒரு அழுத்தம் குடுத்து, நீங்க அப்படியே உள்ளார பிரஷர் குடுத்து நீங்க ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே வச்சு நீங்க பண்ணிடலாம். ஸோ இது மாரி கொஞ்சம் நெறைய தேவைப்படும். இந்த மாரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நான் எப்படி எடுத்துக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் நெறையா எடுத்துட்டு,
கொஞ்சம் இந்த மாரி கொஞ்சம் உள்ள வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு நம்ம வந்து உள்ள வச்சு அழுத்துறோம். ஸோ அந்த கேப் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசு இப்ப சைஸ பொறுத்து தான் நமக்கு. இது வந்து ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் பால் மாரி அழகா பார்க்க நல்லா இருந்துச்சு. இது ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து இப்ப நான் அந்த கட் பண்ண பீஸ் எல்லாமே உள்ளார வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு கேப் கிடைக்குதோ அந்த ஷேப்பு, அந்த அளவுக்கு நீங்க உள்ளார வச்சு நல்லா குடுக்கணும். நல்லா பவுன்ச்சியா அப்பதான் தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்னும் வந்து கிளாத்து தேவைப்படும் நமக்கு. நம்ம எந்த அளவுக்கு வந்து தேவைப்படுதுன்னு பார்க்கணும். இந்த மாரி இழுத்து விட்டு, இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சமும் நான் கிளாத் வந்து கட் பண்ணி அது உள்ள வந்து வைக்க போறேன். இன்னொரு பீஸ எடுத்துட்டு இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பெருசா கட் பண்ணி நம்ம அத வந்து சுருட்டி வைக்கும்போது கொஞ்சம் இதுவா இருக்கும். இந்த மாரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி நீங்க அது உள்ள வந்து நல்லா ஒரு சுருட்டி கொஞ்சம் பால் ஷேப்புக்கு நல்லா கைய வச்சு நீங்க சுருட்டி உள்ளார கூட வச்சுக்கலாம். அப்படியும் செய்யலாம். அது கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்க மாரி இருக்கும். ஒரு மாரி நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்காது அந்த பால். ஸோ அதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு உள்ள வச்சு நான் வந்து அழுத்துறேன் நானு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுக்கு மேல நம்ம வந்து கேப் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு, இது போதுமான அளவுன்னா நம்ம விட்டுடணும் நம்ப. இந்த ஷேப்புக்கு ஏத்த மாரியே நான் வந்து கொஞ்சம் நம்ம அதுக்குள்ள இது நல்லா டைட்டா எனக்கு லாஸ்ட் எட்ஜஸ் வரலையும் வந்துருச்சு. ஸோ வந்துருச்சுன்னா நம்ம இத அப்படியே வந்து நம்ம இழுக்க போறோம். எனக்கு இது போதுமானது. இப்ப இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து அப்படியே இழுத்துற போறேன். டைட் பண்ணிடணும். கொஞ்சம் கூட கேப் இல்லாம நீங்க எந்த அளவுக்கு துணி வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வைங்க. நல்லா ஒரு பால் கிடைக்கும் உங்களுக்கு நல்லா. எனக்கு நல்லாவே கொஞ்சம் நல்லா பால் ஷேப்புக்கு கேப் இருக்கிறதுனால, கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால பால் ஷேப் வரலன்றதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன் நானு. ஸோ இதே மாரியே நீங்க வச்சு இந்த மாரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அத நீங்க வச்சு அழுத்தும்போதே தெரியும். இப்ப எனக்கு நான் இழுத்து பார்க்குறேன். எனக்கு ஓகேவான்ற மாரி தோணுச்சு. ஸோ இதுக்கு மேல நம்ம வந்து இந்த ரோப் வந்து உள்ளார வைக்க போறோம். நம்ம நாட் வைப்போம் இல்லையா? ப்ளவுஸ் ரோப்பு அத நம்ம உள்ளார வச்சுட்டு, இதுக்கப்புறம் தான் நம்ம இழுக்கணும். ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிறக்கூடாது. அந்த த்ரெட்ட வந்து லாஸ்ட்டு தான் நம்ம இதுக்குள்ள வச்சுட்டு தான் இழுக்கணும். நல்லா டைட்டா இழுத்துட்டு, அது நல்லா அந்த இடத்துக்கிட்ட சுருக்கி நல்லா புடிச்சிரும். அது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அந்த சுருகி குடுத்துரும். கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. டைட்டா தான் இருக்கிற மாரி இருக்கும். ஒண்ணும் பயப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து விடுங்க. அப்பதான் அந்த அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் வாப்புறம் எல்லாமே வந்து மூடிடும் உங்களுக்கு. க்ளோஸ் பண்ண மாரி ஆயிடும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ப. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கும் வந்து நல்லா உள்ள ப்ரெஷர் குடுத்து, அத ஒரு ஊசி வச்சு நீங்க உள்ளார வச்சு அழுத்தி குடுங்க, அந்த ரோப்ப. அப்பதான் உள்ள போயிட்டு நமக்கு நல்லா நிக்கும். ஏன்னா நம்ம மேலயே வச்சுட்டோம்னா, சப்போஸ் நம்ம இழுத்து வெளிய வர மாரி இருக்கும். ஸோ, அதனால தான் நான் அது மாரி ஒரு ஊசி வச்சு நீங்க அந்த மாரி உள்ள தள்ளி விடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இத நல்லா இழுத்துட்டேன். இழுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம் நம்ப. நல்லா எனக்கு வந்து நல்லா அது உள்ளார வந்து அழுந்தி குடுத்துருச்சு. ரோப்பும் அப்படியே நின்னுடுச்சு. நம்ம இதுக்கு மேல இந்த எட்ஜஸ்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போறோம். இத அப்படியே நம்ம ஆல்ரெடி எம்மிங் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த நீடிலே வச்சுட்டு நம்ம அந்த த்ரெட்டோட வச்சுட்டு ஸ்டிச் பண்ண போறோம். எனக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் அழுத்தி குடுத்து, எனக்கு கொஞ்சம் லேசா இருந்த மாரி ஒரு ஃபீலிங். நல்லா உள்ளார கொஞ்சம் அழுத்தி குடுத்துட்டு இழுத்துட்டேன். டைட் பண்ணிக்கிட்டு, இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். அப்படியே நம்ம புடிச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணணும். அந்த நீடில வந்து இந்த சைட்ல விட்டு எடுக்க வேண்டியது தான் நமக்கு. மாத்தி, மாத்தி நம்ம இந்த சைட்ல வந்து நீடில வித்தி, அந்த எட்ஜஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ண போறோம். நான் எப்படிலாம் ஸ்டிச் பண்றேன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இந்த சைட்ல குத்துறேன். நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ரோப்ப வந்து நல்லா ஸ்டிச் பண்ற மாரி ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு 2, 3 வாட்டி இந்த சைட்லயும், இந்த சைட்லயும் மாத்தி, மாத்தி திருப்பி நீங்க ஊசிய வந்து குத்திருங்க. குத்தி எடுத்துக்கோங்க நீடில விட்டு. அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் நீங்க அத அப்படியே வந்து ஜாயின் பண்ண மாரியே ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படியே. நான் அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். அந்த எட்ஜஸ்லாம் கரெக்ட்டா அப்படியே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க ரோப்ப ஸ்டிச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து சுத்தி கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நம்மளோட எட்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாமே இந்த சைட்லயும், இந்த சைட்லயும் விட்டு நம்ம எடுத்தோம்னா, அது 2ஆ ஜாயிண்ட் ஆயிடும் அப்படியே. மறுபடியும் அந்த சைட்லேருந்து நம்ம அப்படியே குடுக்க போறோம். அந்த சைட்லேருந்து நான் அப்படியே வந்து நீடில விட்டு அப்படியே குத்தி எடுக்கிறேன். ஸோ நல்லா நமக்கு அந்த ரோப்புக்கிட்டயுமே நல்லா நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டோம். அதனால ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. இதுக்கப்புறம் நீங்க அந்த எட்ஜஸ் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, நமக்கு பயம் இல்லாம நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே என்னுடைய அப்படியே டைட்டா ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அத அப்படியே நீடில நம்ம குத்தி எடுத்துற பார்த்துட்டு கொஞ்சம் நல்லாவே இழுத்து குடுங்க. இழுத்து குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டைட்டா ஆயிடும் உங்களுக்கு. ஸோ வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப லென்த்தா போகும்லாம் நெனைக்காதீங்க. ஏன்னா வந்து நான் பொறுமையா வந்து சொல்லியிருக்கேன். நான் எந்த மாரி நான் வந்து ஸ்டிச் பண்றேன்றத நான் ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி போட்டுடலாம். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம ஸ்டிச் பண்றோன்றது நமக்கு ஸ்பீட் போறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிக்காது. ஸோ அதனால தான் நான் ஒரு வீடியோஸ் வந்து போட்டேன். நான் ஒவ்வொரு மாடல் டெசில்ஸ் வீடியோஸ் வந்து நான் போடுறேன் கண்டிப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க் யூ ஸோ மச். அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து கமெண்ட் பண்ணுங்க.
இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லயும் நல்லா குத்தி எடுத்துட்டேன். நல்லாவே கொஞ்சம் நல்லா எனக்கு வந்து அந்த எட்ஜஸ்லாம் கவர் ஆயிடுச்சு. அந்த எட்ஜஸ்லாம் கவர் ஆயிடுச்சுன உடனே இந்த இடத்துட்ட வந்து நம்ம வந்து நாட் பண்ணணும். அது நான் வந்து இதிலேயே தான் நான் அப்படியே நாட் பண்ணிக்கிறேன் நம்ப. உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கவர் ஆயி நல்லா எட்ஜஸ்லாம் டைட்டா இறுக்கி பிடிச்சு உங்களுக்கு நல்லா அது ஸ்டெப்பா நின்னுடுச்சுனாவே போதும். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் எனக்கு. லாஸ்ட்டா வந்து இந்த இடத்துக்கிட்ட நான் குத்தி எடுத்துக்கிறேன். அந்த ரோப்பு கிட்ட குத்தி எடுத்துட்டு, நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு, இதுக்கப்புறம் நாட் பண்ணிக்க வேண்டியது தான் நம்போ. இத அப்படியே வந்து நாட் பண்ணிக்கலாம் நம்போ. ஸோ எனக்கு டைட்டா ஆயிடுச்சு பாருங்க. டைட்டா ஆனாவே உங்களுக்கு தெரியும். அந்த எட்ஜஸ்லாம் மூடிட்டாவே டைட்டா ஆயிடும். இத அப்படியே வந்து நம்ம நாட் பண்ணிப்போம் நல்லா. இப்ப இந்த மாரி ஊசிய நாட் பண்றது விஷயம் இல்ல. இந்த மாரி இதோ பாருங்க. ஊசிய வச்சுட்டு அப்படியே ஒரு 4 வாட்டியும் சுத்திட்டீங்கன்னா போதும். சுத்திட்டு அத அப்படியே இழுத்து விட்டீங்கன்னா நாட் ஆயிடும். அத அப்படியே முடிச்சு போட்ட மாரி ஆயிடுச்சுன்னா, நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஸோ இதே மாரி தான் இன்னொரு டெர்சல்ஸும் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இது தெரியும் உங்களுக்கு. நான் எந்த அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்டின்னிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க் யூ ஸோ மச்.